மருத்துவமனைகளும் சென்று நோய் விசாரித்து அவர்களுக்கு தேவையான ஆதரவுகளை கூறி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களுக்கு தேவையான துவாக்களை செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து துவாலாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா இது இன்னைக்கு யார் கையில் எடுத்துருக்காங்க? இந்த பணியை யார் கையில் எடுத்துக்கிட்டது? இன்னைக்கு யார் எடுத்துக்கிட்டாங்க? கிறிஸ்துவர்கள் எடுத்துக்கொண்டாங்க. கிறிஸ்துவர்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்துவ மதம் வந்து அது போதிக்கிறா? அவங்க மதத்தில் சொல்லப்பட்டிருக்கா? நம்மள்ட்ட சொல்றதை காப்பி எடுத்துக்கிட்டு அவங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக இன்னைக்கு பிரச்சாரத்தை செய்யறாங்க. செய்யறபடி என்ன? சமூக பணி, சோசியல் சர்வீஸ் பண்றாங்க. பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய லாபம் என்னன்னு சொன்னா தங்களுடைய மனத்தை அப்படியே உள்ள ஆகாதிக்கிறாங்க. நம்மளும் போயிட்டு அழகா சொல்லுவோம்ல, பேசிட்டு அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இங்க மருத்துவமனைகள் வந்து பலர்கள் கேட்பாரட்டு கிடந்து அனாதையை கிடந்து கடைசியில வந்து ஒரு மாதிரியா வந்து குணமாயி அவங்க எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. இது இங்க நடந்துச்சு. அவ போகும்போதுதான் தெரியும் யார் இருக்கிற, எப்படியாப்பட்டவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, யார் வந்து ஆதரவு உள்ளவங்க இருக்கிறாங்க, ஆதரவு இல்லாதவங்க இருக்கிறாங்க என்று சொல்லி அவர்களை பற்றி முழு தகவல் நமக்கு தெரிய வாய்ப்பு. அவன் முஸ்லீம் என்று சொன்ன உடனே, முஸ்லீம் இல்லை என்று சொன்ன உடனே இருதரப்புக்கு தேவையான அழைப்பு பணிகளையும் அவர்களுக்கு தேவையான ஆறுதல் கலந்த வார்த்தைகளையும் உதவிகளை சொல்லி முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடியவர்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்கே நாம் எதற்காக போனோம்? இஸ்லாம் நமக்கு சொல்கிறது, எங்களை இணைப்புகள் இப்படி சொல்றாங்க, அதனால நாங்கள் வந்து உங்களை நோய் விசாரிப்பதற்கு சொல்லும் பொழுது அவங்களுடைய உள்ளத்துல இஸ்லாத்தை பற்றி உண்டான தவறான எண்ணங்கள் கழிந்து இஸ்லாத்தை அவர்களுடைய உள்ளங்களை சுமப்பதற்கு தயாராக. இந்த தியாகம் ஒரு பெரிய தியாகம் இல்லை. இதுக்கு எவ்வளவு செலவு வேணுமா? வண்டி வச்சுட்டீங்கன்னா ஒரு செலவுமே கிடையாது. நீங்க என்ன செய்றீங்க? இங்கிருந்து போறீங்க, பரவாயில்ல இருக்கவங்க பரவாயில்ல ஆஸ்பத்திரிக்கு போறீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 10 வருஷம் இறங்கிடலாம் பெரியாஸ்பத்திரிக்கு. அந்த பிச்சு போயிட்டு அது பாய் போயிட்டு அல்லாத ஆஸ்பத்திரி போயிடுறேன். இப்படி ஏரியா வயசு ஒரு 4 பேர் காலையில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இப்படி போய் பாய் சில அலுவலர் வந்துருக்காங்க, சில மாற்று மதக்காரர்கள் கூட வந்துருக்காங்க. இதற்கு கூட நாம் எழுதியில்லை. இதற்கு கூட நம்ம போகும்போது தெரியும் உண்மையிலேயே பிளட் இல்லாத பிளட் தேவைப்படுறவங்க கிடைச்சிட்டு இருப்பான். நீங்க குருதி கூட கொடுத்தீங்க, அலுவலக பாராட்டுகள். ஆனா அந்த குருதியை வந்து உண்மையான முறையில் அந்த குருதியை வந்து கிடைக்காம அழுப்பட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு விதைச்சு ஆகா பிரிக்காம உடனே பாப்பா இவனுக்கு வந்து எதிர்த்து எந்த சொல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நேரடியே சந்தோஷம் அவன் நேரடியே கொடுக்கும்போது ஒரு இன்பம். ஒருவரை வந்து என்ன செய்யற வாழ வச்சுட்டான், உலகத்திலேயே வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை செஞ்சுட்டான். அல்ல எதிர்பார்ப்பு செஞ்சுட்டான். அல்ல சொன்ன அந்த ஆயத்தின் உயிரிழந்து சந்தோஷமே. அப்ப இந்த தியாகமான மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடியது. அதே மாதிரி வந்து இன்னும் ஆபத்துல வந்து மாட்டிக்கூடாது அவர்கள் கண்ணுக்கு தேர்வளிக்கிறார்கள். எந்தெந்த வகையில் நம்மளால சேவைகள் செய்ய முடியுமாறு குறிப்பாக நீங்கள் எந்த இயக்கத்தை கேட்டுக்கிறீர்களோ அவங்களுக்கு கையாக்கள் சில வரைமுறைகள் போட்டுக்கிறாங்க. அது ஒரு தியாகம். அதை உங்களுக்கு பேசி கொண்டு குவைத்துல பார்த்தா அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே போச்சு வந்து அப்படியே பாத்தீங்கன்னா கருத்துல உள்ள கல்லு மகல்ல கருத்துல உள்ள கல்லு கருத்துல கல்லு போட்டா அப்படியே கல்லு அப்படியே ஒண்ணுமே செய்யாது. இப்படி கிடைக்கும். ஏதாவது சீக்கிரம் வந்து பாத்தீங்களா கல்லூரியில தாமக குவைத்தில் இப்படி நடத்தி பாத்தீங்கன்னா சில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. 4 பேருக்கு கொஞ்சம் உட்கார வச்சு போட்டா பாத்தீங்கன்னா நாளைக்கு போட்டா சில அமைப்புகள் பாத்தீங்கன்னா நாளைக்கு போட்டா அவங்க செய்திட்டு வேளாண் இல்லை பொருட்கள் எடுக்கிறாங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு போட்டா அதை பத்தி பாத்தீங்கன்னா செய்திகள் வந்து பிரமாணமான செய்தி எந்தெந்த வெப்சைட் எல்லாம் பறக்கணுமோ, எந்தெந்த டிவியில பறக்கணுமோ, எந்தெந்த இது நாளிதழில் பறக்கணும் அவ்வளவு. இது எதுக்காக சைவத்தில் சீராக சொல்லுமா வந்து எழுந்துருவாங்க மக்கள். நம்ம ஒரு மாசம் இருக்கு, ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமாண்டமான ஒரு பிரமையை ஏற்படுத்த. அந்த பிரமை இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லாதவர்களுக்கு. இருக்கக்கூடியவர்களுக்கு அது இல்லாமல் கிடைக்கிறது. அதான் பெரிய கொடுமை. ஆனா நீங்க என்ன செய்ய ஏரியா வாரியா முயற்சி பண்ணி 5 பேர் இருக்கிறது 10 பேர் ஆக்கணும். அப்படி ஆக்கிருக்கீங்களா? சொல்லுங்க, ஆக்கிருக்கீங்களா? ஏதாவது ஏரியா வாய்ஸா வந்து 2 பேர் கை சொல்றாங்க. இந்த பிரான்ச் தலைவர் இருக்கீங்களா? அவங்க கிளை சார்பில் ஏதாவது முயற்சி பண்ணமா? எதுக்கு கிளை வச்சிருக்கோம்? கோச்சுக்கிறாங்க, கோச்சுக்காங்களா? யாரும் கோச்சுக்க மாட்டாங்க. கோச்சுக்க மாட்டீங்கல்ல, அடிச்சாலும் வாங்கிட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு உரிமை இருக்கு. கிளை எதுக்கு இங்க போறீங்க? கிளை எதுக்கு சொல்லுங்களா? கை சொல்றீங்க இல்லையா? கிளை எதுக்கு தோணும் சொல்லுங்க. பல்வானை கிளைன்னு போடுறீங்க, கவலை கிளைன்னு போடுறீங்க. எதுக்கு தோணுங்க? சும்மா கிளை தலைவர் போட அதோடு முடிச்சுக்கிறதுக்கா? இப்ப அந்த கிளை சார்பா என்ன நடக்கணும்? முதல்ல வந்து தருவியா, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட தருவியா, அளவுக்கு நாங்க இருக்கிறோம். இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எந்த முயற்சிகள் வேணாலும் எங்களால என்ன தர முடியுமோ யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியும். எங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் பயன்படுத்திக்கிறோம். அதான் நம்ம சொல்றோம். அதுல பயன்படுத்துறீங்க வந்திருக்கிறோம்.
இன்னும் யார் பயன்படுத்தா நம்ம சர்ச்சை கூட்டாலும் போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த கொள்கை நம்ம கொள்கையில மாற மாட்டோம், கொள்கைக்கு அங்க சொல்லிட்டு வருவாங்க. இப்ப அந்த கிளை தலைவர்கள் கிளை பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய முயற்சி என்ன நடந்தது, உங்களுடைய மெம்பர்ஸ் கூட்டனால் என்ன லாபம் சொன்னா உங்களுடைய அந்த உழைப்புகள் உங்களுடைய சேவைகள் அங்கு விரிவடைவதற்காக